தினசரி ரயிலில்தான் வருகிறேன், அதன் பின் ஆட்டோவில் சட்டப்பேரவைக்கு வருவதாக உணர்ச்சிப்பட்டு பேசிய தாவேக எம்எல்ஏ சொகுசு காரில் வலம் வந்த வீடியோக்களை நெட்டிசன்கள் வைரலாக்கி வருகின்றனர். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னா சொல்றேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள்? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ரெண்டு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும், மக்கள் பணி செய்கிற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமா இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட கூடுதல் தகவல்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார், விவரங்கள். வணக்கம். சட்டப்பேரவையில் இன்று பெரியகுளம் எம்எல்ஏ சபரி பேசிய பேச்சு, அதற்கு பிறகு வெளியாகக்கூடிய அவர் வலம் வரக்கூடிய காரில் வலம் வரக்கூடிய வீடியோ காட்சி எல்லாமே இணையத்தில் வைரலாகி வருகிறது. சட்டமன்றத்தில் இன்று அவர் பேசிய இந்த காட்சியை நாம் பார்த்தோம். அவர் பேசும்போது முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். இது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று, வரவேற்கக்கூடிய ஒன்று, நன்றி என தெரிவித்து, நான் கல்லூரி படிக்கும் போதே காதல் தோல்வி அடைந்தவன், எப்போது எனக்கு வேலையும் கிடையாது, காரும் கிடையாது, வேலையும் கிடையாது, காதல் தோல்வி அடைந்தவன். இப்போது கூட நான் ட்ரெயின்ல தான் வந்துகிட்டு இருக்கேன். இப்போது ட்ரெயினில் வந்து அதுக்கு பிறகு ஆட்டோவில் வரும்போது கூட நுழைவாயில் காவலர்கள் தடுத்து நிறுத்தி யார் என்று கேட்பார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினர் என்று காட்டினால் கூட, அந்த அடையாள அட்டை காட்டினால் கூட நம்ப மாட்டார்கள் என்றெல்லாம் பேசியிருந்தார். அதாவது எனக்கு காரே இல்லை, வேலையும் இல்லாமல் இருந்தேன், இப்போது கார் தருவதாக சொல்லிவிட்டார், வேலையும் சட்டமன்ற உறுப்பினராக வந்துவிட்டேன், மிக நன்றி என குறிப்பிட்டிருந்தார். நான் தினமும் ட்ரெயினில் தான் வருகின்றேன், ட்ரெயினில் வந்து அதற்கு பிறகு ஆட்டோவில் தான் வருகின்றேன் என்று மிகவும் ஒரு ஏழ்மையான ஒரு பின்னணியில் கொண்டு வந்தவர் போன்ற ஒரு பேச்சு என்ற சட்டப்பேரவையில் அவர் பேசியது பார்த்தோம். உண்மையில் என்பது வேறுமாறாக இருப்பதுதான் முரணாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் காதல் தோல்வி என்று பேசி தற்போது கவனத்தை ஈர்த்த பெரியகுளம் எம்எல்ஏ சபரி 33 லட்சம் மதிப்புள்ள காரில் வலம் வரக்கூடிய வீடியோ, அது தொடர்பான ரீல்ஸ் அவரே அவருடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்கிறார். இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் அவர் போட்டிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் காரில் வலம் வந்தது, அதே போன்று சட்டமன்ற உறுப்பினராக பிறகும் கூட அந்த காரில் எம்எல்ஏ என்று பதிவிட்டு அரசு நிகழ்ச்சிகள், பல்வேறு ஆய்வு பணிகளுக்கு செல்லும் போதெல்லாம் கூட அந்த 33 லட்சம் மதிப்புள்ள சொகுசு காரில் சென்று கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் அவர் எனக்கு காரே இல்லை, வேலையும் இல்லாமல் இருந்து என்றெல்லாம் அவர் பேசி இருப்பது என்பது நகைப்புக்குரிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று கடந்த வாரம் கூட ஒரு புதியதாக டிஃபெண்டர் கார் வாங்கியதாகவும் அதோடு சேர்ந்து அவர் எடுத்த புகைப்படமும் கூட தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. டிஃபெண்டர் கார் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பு கொண்ட கார், அந்த காரை கடந்த வாரம் அவர் வாங்கி இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் சபரியை பொறுத்தவரையில் அவருடைய குடும்ப பின்னணியும் பெரிய அளவிலான அவருடைய தாய் தந்தையும் அரசு பணியாளர்களாக இருக்கிறார்கள், ஒரு பெரிய செல்வந்தராக தான் இருக்கின்றார். அவர் ஒரு விடுதியும் நடத்துகிறார், மற்றும் வேறொரு பெயரில் விடுதி நடத்துகிறார் என்றும், திரையரங்கம் கூட வேறொரு பெயரில் அவர் நடத்தி வருகிறார் என்றும் கூட சொல்லப்படுகிறது. தேர்தல் பிரமாண பத்திரத்தில் கூட அவருக்கு சொந்தமாக ஒரு கார் இருப்பதை அதிகாரப்பூர்வமாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 2023ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் இருக்கின்றது என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அவரே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அவருடைய சொத்து மதிப்பு எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். 75 லட்சம் சொத்து மதிப்பு என்றெல்லாம் அவரே குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு சொகுசு கார்களுடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் கூட தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதை அவரே அவருடைய இன்ஸ்டா பக்கத்தெல்லாம் பதிவிட்டிருக்கிறார். இப்படியாக அவரிடம் பல கார்கள் இருக்கிறது. ஆனால் இதை பற்றி நாம் கேட்கும் போது அவர் தரப்பில் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அவர் பெயரில் இருக்கிறதா என்ற கேள்விதான் வழக்கமாக முன்வைப்பது வைக்கும். கார் இருக்கின்றது, ஆனால் என் பெயரில் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்விதான் அவர் தரப்பில் கேட்பார்கள். இது வழக்கமான ஒன்றுதான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் பெயரில் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அவர் குடும்பத்தினரும் ஒரு 4 கார்கள் இருக்கிறது, பல சொகுசு கார்கள் இருக்கின்றது. அதே போன்று திரையரங்கமும் மற்றொரு பெயரில் வைத்து நடத்தி வருகிறார், விடுதி நடத்தி வருகிறார் என்றெல்லாம் கூட சொல்லப்படுகிற நிலையில் எதற்காக இப்படி ஒரு ஏழ்மை பின்னணி கொண்டவன் போன்று பேசி கவனத்தில் இருக்கக்கூடிய வகையிலான பேச்சுகள் ஏன் என்ற கேள்வி நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றார்கள். ஆபிரகாம்.